ஹலோ மக்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம சுய புத்தியின் மேல் சாயாமல் நம்ம முழு இருதயத்தோட, அதாவது நம்மளோட முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நம்முடைய வழிகளை எல்லாம், நம்மள போகிற வழி, வருகிற வழி, நம்முடைய பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தரை நம்ம நினைத்துக் கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்முடைய தேசத்துல, நம்முடைய மாநிலத்துல ஒரு விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது 4 வாலிபர்களை பற்றி பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த 4 வாலிபர்களும் போதை மயக்கத்துல ஒரு வட இந்திய ஒரு இளைஞனை பாத்தீங்கன்னா சரமாரியாக வெட்டி இருக்காங்க. அண்டர் 18 தான். 4 பேருமே 18 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான். அவங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கொடுக்கறது ஆள் இல்லை. ஆனா கர்த்தரை தேடுகிற நமக்கோ இந்த வேதத்துல நன்மை எது தீமை எது எல்லா சகல விஷயங்களும் நமக்கு போட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய வழிகளை நம்ம சார்ந்து இருக்கும்போது இப்படிப்பட்ட கண்ணிகளில் இருந்து நாம தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு நம்ம சுயத்தின் மேல சாராம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து நம்முடைய முழு இருதயத்தோட அவருடைய வழிகளை நம்ம சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாதைகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வழிகளை நீங்க பின்பற்றுகிறலாம், மாறுங்க. அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களில் இருந்து உங்களை பாதுகாத்து அவர் உங்களுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்துவா இருக்கார். விசுவாசிங்க. God bless you. ஆமென்.